எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சாட்டர்டே எபிசோட்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை பற்றி விஜய் சேதுபதி ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆவலாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டியை வந்து பிக் பாஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. சாட்டர்டே எபிசோட் எல்லாருமே அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் ட்விஸ்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. வெளியே இருக்கவங்களுக்கும் என்னவா இருக்கும், ஒருவேளை டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு இல்லாமல் வேற யாராவது கொடுக்க போறாங்களா, இல்லை டிடிஎஃபே கேன்சல் பண்ண போறாங்களா, இல்லை 2 டிக்கெட் ஃபினாலே டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த ரூமர் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக டிக்கெட் ஃபினாலே 2 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு சரி ரன்னர் அப்புக்கும் 2 பேருக்குமே டிக்கெட் ஃபினாலே வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமரும் போயிட்டு இருக்கு. சோ எந்த விதமான ட்விஸ்ட்னு தெரியாம எல்லாரும் குழம்பிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி வந்து பயங்கர டெரரா அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதை பத்தி பேசல, பட் டெரரா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா தெரியுது. அவரோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்கும்போது கண்டிப்பா சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதுலயும் குறிப்பா முத்துக்குமரனை போட்டு பொழக்க போறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. முத்துக்குமரன் எதுக்கு ப்ரோ பொழக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாவே ஒரு நரேட்டிவை விஜய் டிவி வந்து செட் பண்ணிட்டே இருந்தாங்க. ப்ரோமோ பார்க்குறவங்களுக்கும் 1 hour எபிசோட் பார்க்குறவங்களுக்கும் அங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்றது தெரியவே தெரியாது. ஏன்னா ப்ரோமோலையும் 1 hour எபிசோட்ல நிறைய விஷயத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நானே ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த செக்மெண்ட் ஏன்டா காமிக்கல அப்படின்னு மாதிரி கதறிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்களே. ஸோ அது கட் பண்ணி எடுத்ததுக்கான ரீசனே ஒன்று இருக்கு அப்படின்றது எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி பேசுகிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குல்ல, அதாவது அவர் வந்தோன்னு என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆட்டம். ஸோ அந்த பரபரப்பில் வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியல, பட் என்னன்னு கேட்கலாம், எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு வேணா கேட்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அது என்ன விசாரிக்க போறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. இந்த வீக்ல என்ன நடந்தது பெருசா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடந்ததுல ஃபர்ஸ்ட் அந்த நெருப்பு குழின்னு ஒரு டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா. அந்த டாஸ்க்ல ஒரு பஞ்சாயத்து ஆச்சு கரெக்ட்டுங்களா. என்னன்னா டீம் பாய் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க ஃபார்ம் பண்ணதுனால அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டீம் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரயன் அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. மொத்த பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரம் டாஸ்க் வந்தது, அந்த டாஸ்க்ல திருப்பி பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாச்சு. அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, 6 பேர் சேர்ந்து வந்து 3 பேர் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூ கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த 2 இஷ்யூ தான் எனக்கு தெரிஞ்ச மேஜர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இஷ்யூ தான். இந்த மேஜர் இஷ்யூ இந்த டாஸ்க்குள்ளே நடந்தது. டாஸ்க்கு வெளியே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் பயங்கரமான ஒரு வார் வந்து போயிட்டே இருந்தது. எப்படின்னா நான் சொல்றதை நீ ஒத்துக்கோ, நீ சொல்றதை நான் ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி 2 பேர் கிட்டத்தட்ட கையால் தான் அடிச்சிக்கல, வாயில் அப்படின்னா அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ரயன் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக போய் நைட்டு பகல் வந்து தூங்கவே இல்லை, முத்துனே பேசிட்டு இருந்தாப்புல. பச்சைக்கிளி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பச்சைக்கிளியை கோவப்படுத்தின முத்துவை வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி போட்டு பொழக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு ஆப்வியஸா கொஞ்சம் தெரியுது. அதாவது பொழக்க போறாரு மீன்ஸ் எதை வச்சு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாஸ்க் எதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கம்பல்சரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி எல்லாம் சொல்லவே முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரோமோலே சொல்றாரு, அது நல்லதா கெட்டதுனால தெரியலப்பா, ஏன் பண்ணீங்கன்னு வேணா கேட்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றாருன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா இவரே டீம் ஃபார்ம் பண்ணி ஆடுறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி எபிசோட்ல சொன்னார். எப்போ தெரியுமா, அந்த செங்கலா டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்ல வந்து என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்றது அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது அதெல்லாம் நான் பிரச்சனையாவே யோசிக்கல. ஏன்னா அது உங்களுக்குள்ள நடக்கிறது, கேமுக்குள்ள நீங்க போடுற ஸ்ட்ராட்டஜி. சோ அது பிரச்சனை கிடையாது. நீங்க டீம் ஃபார்ம் பண்றது தப்புன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்றத பிரச்சனையாவே இங்க கேட்டாரு. ஏன்னா நீங்க 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கணும், அதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த டீம் ஃபார்மேஷனும் அலையன்ஸை பத்தி அவர் வந்து தப்பாவே சொல்லல. அது வந்து ஓகே உங்களுக்குள்ள போற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால தான் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, என்னன்னா இந்த டீம் ஃபார்ம் பண்றது தப்புன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. அதுக்கப்புறம் ரயனும் முத்துக்குமரனும் அடிச்சிட்டாங்கல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாரு. நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க, நீங்க எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்ற பிரச்சனை வேணா கிரியேட் ஆகலாமே தவிர இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பெருசா அடிக்க மாட்டாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த 1 hour எபிசோட்ல நிறைய விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்ன மேட்டர்னா இந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து 2 பேருமே ஆக்சுவலா அலையன்ஸ் பேசியிருக்காங்க, இந்த இண்டிவிஜுவலா ஆடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ரயன் என்ன பண்ணிருக்காரு, 8 பேர்கிட்ட பேசியிருக்காரு. முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர்கிட்ட பேசியிருக்காரு. அதாவது என்னன்னா நான் உங்களை அடிக்க மாட்டேன், 4 பேரும் இனிஷியலா நான் அடிக்கவே மாட்டேன், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என் டார்கெட் அவங்களை எல்லாரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்க கூட அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அதை நான் உங்களை அடிக்க மாட்டேன், இந்த 4 பேர் வந்து என்ன அடிக்காதீங்க, 0ல இருந்தாங்களா, ஸோ அந்த 4 பேர் வந்து என்ன அடிக்காதீங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ரயன் என்ன பண்ணிருக்காரு, நீ பேசுறது தப்பு, அது எப்படி இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டு நீ எப்படி உங்களெல்லாம் பேசிட்டு இருப்ப, ஸோ அப்போ அது டீம் கேம் தானே, அலையன்ஸ் நீ ஃபார்ம் பண்ற அப்படின்னு நம்ம இங்க வந்து பயங்கரமா கதறிட்டே இருந்தாரு. ஸோ விஷால் வந்து அன்னைக்கு நைட்ல வந்து பேசுற வரைக்கும் அந்த மேட்ரு ஒன்று நடந்ததாவே தெரியல. ஏன்னா எல்லாருமே நானே நினைச்சேன்னா அப்போ முத்து பண்ணது ரொம்பவே தப்பு, இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டு எப்படா இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் விஷால் வந்து அன்னைக்கு நைட் வந்து பச்சைக்கிளியை பிடிச்சி கொட்டு கொட்டுறாரு. ஏன்டா நீயும் தான் பேசுன, நீயும் தானே 8 பேர்கிட்ட பேசிட்டு தானே வந்த, அப்போ முத்துவை மட்டும் தனியாக விட்டனா நீ என்ன சொல்ல வர. ரயன் என்ன சொல்லியிருக்காருன்னா விஷால்கிட்ட ஆக்சுவலாக ரயன் வந்து பார்த்தீங்கன்னா விஷால்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு, நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன்டா, அதாவது
அதாவது உனக்கு ஒன்றா நான் வருவேன், எனக்கு ஒன்றா நீ வா அப்படின்ற மாதிரி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நான் விடலை அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை வந்து புழுவிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் விஷால் வந்து என்ன சொல்றாரு, இல்லை நீ எல்லார்கிட்டையும் சொல்லலை, நீ முத்துவை விட்டுட்டு சொல்லியிருக்க, அப்போ மிச்சம் இருக்க 8 பேர்கிட்ட நீ சொல்லியிருக்கனா, அப்போ அது பேரும் அலையன்ஸ் தான்டா, இப்போ அது பேரும் ஸ்ட்ராட்டஜி தானே, இப்போ நீ வந்து முத்து போடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தப்பு அப்படின்னா அதே மாதிரி நீ பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தப்பு தான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சி கொட்டியிருப்பாரு. அந்த செக்மெண்ட் செம இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், அந்த செக்மெண்ட் டோட்டலாக கட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், இப்போ ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்கள் எபிசோடில் போடுறீங்க, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ இன்னொரு சைடில் வந்து நீங்கள் காமிக்க கூடாது, அதை பற்றி கேள்வியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் அதனால திருப்பி சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக முத்துக்குமரனை போட்டு பொழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ அவர் கேட்கறதுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வி தான் கேட்பாரு, எதுக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கோம், ஸோ 0ல இருக்கவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி அவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டர் பேச முடியாது. ஆமாம் ஓகே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம தான் சொல்ல முடியும். ரயனுக்கு அந்த எந்த இடத்துல பாதிச்சுது அப்படின்னு கேட்கும்போது சார் 5 பேர் சேர்ந்து அடிச்சாங்க சார் அப்படின்ற மாதிரி ரயன் இங்கே பேசினார்னா ரயனை போட்டு பொழந்துருவாங்க. இல்லையா அவங்க வந்து மொத்த பேரையும் சேர்ந்து தான் தூக்கியிருக்காங்க, ஸோ உங்களை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வாலிடான ஒரு விஷயம் ஆகிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் தம்பிச்சிருவாரு, ரயனுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பாக்ட் ஆகுது. ஏன்னா அவர் என்ன சொல்லிடுவாரு, கண்டிப்பாக சார் அது நான் வந்து எங்கள் எல்லாரும் சேர்த்து அவங்க அடிக்கிறாங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சமாளிச்சு விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த ட்ரம் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் தான் பிரச்சனை. அதாவது 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிச்சாங்கன்னு சொன்னாங்களே, அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இஷ்யூ வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அங்கே 6 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வரும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடுங்க, டீம் ஃபார்ம் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயனை வந்து அடிக்கணும் அப்படின்றது மொத்த பேரோட டார்கெட். ஏன்னா வந்து டீம் இது பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்கோர் ஹையில் இருக்கான். பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, மொத்தமாக எவன் ஸ்கோர் அதிகமாக இருக்கணும் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி, அதாவது உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுட்டு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரயன் மேலே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரயனை அடிக்க போனதுக்கப்புறம் ரயன் என்ன சொல்லிட்டாரு, என்னடா மொத்த பேர் சேர்ந்து அடிக்க வரீங்க அப்படின்னு நம்ம ரயன் வந்து கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் அந்த மாதிரி வரல, நாங்கள் 3 பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தீபக் அந்த இடத்துல பயந்துட்டார். தீபக்கும் சரி பவித்ராவும் சரி இவங்க எல்லாமே டீமாக இருந்தாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் இண்டிவிஜுவலாக அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விலகிட்டாங்க. இவங்க அப்புறம் மிச்சம் இருக்கவங்களாம் சேர்ந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் விழுந்ததுக்கு அப்புறம் டாஸ்க்கை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க்கை நிப்பாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிக்க வரலாம் அப்படின்ற கேள்வியை கம்பல்சரி விஜய் சேதுபதி கேட்பாரு. கேட்கறது கரெக்டாக தான் வச்சுக்கோங்களேன், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்க சைடில் இப்போ எப்படி சொல்ல விஜய் சேதுபதி இதுக்கு வந்து தீர்ப்பு அப்படின்ற மாதிரி கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா தீர்ப்புன்றது கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க சைடில் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் இருக்கு, எங்களுக்கு வந்து ரயன் அடிக்கணும் சார் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. இந்த சைடில் பார்க்கும்போது இவரு ரயன் சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி சார் என்ன மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற அவரோட கேள்வி. ரயனோட கேள்வி இங்கே தப்பான கேள்வின்னு சொல்ல முடியாது. எப்படி மொத்த பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப அன்ஃபேராக தோணுது சார் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. கரெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது பாயிண்ட் அவன் தான் சார் அதிகமாக இருக்கும், அவனை வந்து கீழே இருக்கணும், அவனை கீழே இருக்கணும் நாங்கள் ஈக்குவல் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா கேமில் அதை பண்ணால் தான் எங்களால் அடுத்த லெவலுக்கே போக முடியும், காம்படிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு அங்கே பேசவே முடியாது. இங்கே ஃபேர் அன்ஃபேர்ன்றதை கண்டிப்பாக கேமுக்குள்ளே பேச முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, இது ரயனும் பார்த்தீங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டீம் இல்லாமல் அங்கே ஆடல. ஓகேங்களா, இப்போ என்ன பிரச்சனைனா இந்த 3 டீமும், அதாவது இந்த முத்துக்குமரன் டீம், முத்து அருண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன், இவங்க டீம் அடிக்க போகும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் பவித்ரா இவங்க டீம் வந்தது தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 3 டீம் அடிச்சிட்டு இருக்கு, 3க்கும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எதுக்கு உள்ள வந்தாங்க அப்படின்றத இங்கே கேள்வியா இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பிரச்சனையும் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ கேள்வி கேட்டு ஒருத்தவங்களை பொழக்கணும்னு நினைச்சா பொழக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கேள்வியாக கேட்கலாம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எப்படி போகிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஷோ வச்சு 1 hour ஷோவை இவங்க எபிசோட கொண்டு போனாங்களே, அதை வச்சு பார்க்குற வரைக்கும் சொல்கிறேன், ரயனை வந்து அந்த மாதிரி எப்படி சொல்ற ப்ரோமோவில் ப்ரொஜெக்ட் பண்ணதை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் ரயனை இன்னைக்கு ஹீரோவாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபைனலில் கஷ்டப்பட்டு விளையாடி இருக்காரு, அவருக்கான கிரெடிட்ஸை கொடுத்து தான் ஆகணும், எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் அவரோட ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஓவர் ஆட்டிடியூட்ல பேசுகிறான், ஒவ்வொரு பிரச்சனையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பண்ணுறது தான் கரெக்ட். இப்போ என்னன்னா இப்போ ரயன் பண்ணுறது கரெக்ட்னு நினச்சா பரவாயில்ல, மற்றவங்க பண்ணுறது எல்லாமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு நான் பண்ணுறது தான் கரெக்ட், நான் நியாயத்தின் வழியில் இருக்கேன், நான் நீதியின் வழியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ரயனை போட்டு போகிறது, பச்சைக்கிளி வந்து துவைக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு துவைக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரயன் கேம் ஒரு பிளேயராக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து பயங்கரமாக கேம் ஆடி இருக்காரு, அதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ யாருக்கு வந்து அதிக அடி உள்ள போகுதுன்னு தெரியல. ஆனா விஜய் சேதுபதி கேள்வி கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதி பேசியிருக்காருல, இதை வச்சு பார்க்கும்போது முத்துக்குமரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லைன் இவங்களுக்குலாம் உத அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரயனுக்கு வந்து கொஞ்சம் கேள்வி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொல்றேன். ஒரு கேவலமான நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா காலையில ஒரு பஞ்சாயத்து நடந்தது சௌந்தர்யாவும் முத்துக்குமரனுக்கும் அந்த சாப்பாடு விஷயத்துல. அந்த சாப்பாடு மேட்டர் என்ன எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் நான் வெஜிடேரியனே கிடையாது, ஆனா உங்க வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள வந்து புளிட்டு இருக்கான், வெளியில வந்து ஆக்சுவலாக இங்கே ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி வீடியோலாம் இருக்குல்ல, அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு பார்த்தா நான் வெஜிடேரியன்டா உள்ள வந்து புளிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது எந்த டீம்னு தெரியும். அந்த பிரச்சனை நடந்தோடனே டீம் களத்தில் இறங்கிடுச்சு. களத்தில் இறங்கி இவன் பாடுறா பக்கா நான் வெஜிடேரியன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. டே அவன் நான் வெஜ் தான்டா, இப்பயும் அவன் நான் வெஜ் தான்டா, இல்லைன்னு சொல்ல அவங்க அம்மாக்காக சாப்பிடாம இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வெஜிடேரியன், நான் வந்து இது வெஜிடேரியன் தான், வெளியிலேயும் வெஜிடேரியன் தான் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. இந்த பயவகைங்களுக்கு அதுவே தெரியாமல் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.